Hey guys, welcome to Mr. Vishwa Car Care. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா அலாய் வீல் விசஸ் ஸ்டீல் வீல் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வீலில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, எது நம்ம பயன்படுத்தலாம், இதில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு கார் சூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அலாய் வீல் போகலாமா இல்லை ஸ்டீல் வீல் போகலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒரு மித்து என்னென்னா அலாய் வீல் தான் வெயிட் அதிகம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கிடையாதுங்க, இங்கே ஸ்டீல் வீல் தான் வெயிட் அதிகம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கார் பை பண்ண போகக்குள்ள என் கூட வந்த நிறையா ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் எல்லாமே அலாய் வீல் வெயிட் அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே போல் வந்துட்டு ஸ்டீல் வீல் வெயிட் கம்மின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் கிடையாது, ஸ்டீல் வீல் தான் வெயிட் அதிகம், அலாய் வீல் வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. எதுக்கு இந்த வெயிட் கம்மியாக இருக்கிற வந்துட்டு அலாய் வீலை நம்ம காருக்கு பயன்படுத்துகிறாங்க, இது எந்த வகையில் உதவுது, இது எந்த வகையில் நமக்கு காஸ்ட் கட்டிங் செய்யுது அப்படின்ற எல்லாவற்றையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரை பற்றி, கார் கேர் பண்ணுறதை பற்றி நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம். அலாய் வீல் எப்படி தயாரிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அலுமினியம் மற்றும் மெக்னீஷியம் இதை வச்சு தான் அலாய் வீல் அப்படின்றது தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டீல் வீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் ஸ்டீல் இதன் மூலியமாக தான் நம்மளுடைய ஸ்டீல் அப்படின்றத தயாரிச்சிருக்கிறாங்க. அலாய் வீலுடைய வந்துட்டு இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னென்னா, அலாய் வீல் உங்களுக்கு பார்க்க வந்து ஒரு ப்ரீமியம் லுக் அப்படின்றது கொடுக்கும், நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ஸ்டீல் வீல் அப்படின்றது ஒரு ஃபேன் ரக்கா மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் அது பெருசாக நமக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்காது. அதனால தான் நம்ம அந்த வீல் கேப் அப்படின்றதெல்லாம் போடுறோம். அலாய் வீல் எதுக்கு நல்லது அப்படின்றாங்கன்னா ஆக்சிலேஷன் பிரேக் அப்படின்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹேண்டிலிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லுக்கு இதெல்லாம் வந்துட்டு அலாய் வீலுக்கு இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்துட்டு நல்லா இருக்கும். அப்படின்னு ஸ்டீல் வீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீல் வீல் வந்துட்டு ரொம்ப கடினமாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும், ஹேண்டிலிங் ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ட்ரைவ் பண்ண போகிறீங்க, ரெகுலராக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அலாய் வீல் பக்கம் போகிறது பெட்ரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அதே போல் ஸ்டீல் வீலில் எந்த வித நல்லதும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஸ்டீல் வீலை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது போய் இடிச்சிட்டிங்க, அது வந்துட்டு ஏதாவது டயரில் போய் இடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட்டு இந்த ஸ்டீல் வீல் அப்படின்றது வளைஞ்சிக்கும். அந்த வீலை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வெல்டிங் கடையில் கொடுத்து அதை வந்து பெண்டு நிமித்தி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் உங்களால் பண்ண முடியும். பட் அலாய் வீல் அப்படின்றதில் அதை உங்களால் பண்ண முடியாது. எடுத்துகிட்டு போய் இடிச்சதுன்னா வச்சுக்கோங்களேன், உடஞ்சி தான் போகுமே தவிர, அதுவும் சல்லியாக உடஞ்சி போகுமே தவிர இந்த மாதிரி வந்துட்டு ஆகாது. அப்போ அலாய் வீல் வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. துரு பிடிக்கிறது அப்படின்றதுலேருந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்தி கொடுக்குற வரைக்கும் அலாய் வீல் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்றது எடுத்துக்குது. அலாய் வீல் அதிகமாக துரு பிடிக்காது. அதில் நிறையா கலவைகள் வந்துட்டு பயன்படுத்தி அதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அலுமினியம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்கிறதுனால அதில் சின்னதாக ரஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது வந்துட்டு ஒரு 99% வராதுன்னு வச்சுக்கோங்களேன். மீதம் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன குவாலிட்டியில் நீங்கள் அதை வாங்குறீங்க, எங்கே வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து இது மாறும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அலாய் வீல் பொறுத்த வரைக்கும் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது நம்ம ஸ்டீல் வீலை விட அலாய் வீல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மைலேஜ் சற்று அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப மைக்ரோ தான் சொல்கிறாங்க, குறைந்த அளவு தான் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்துட்டு நார்மல் இந்த ஸ்டீல் வீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் கூடுதலாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டேரிங் வந்துட்டு திருப்புறது இந்த மாதிரி விஷயங்கள், பவர் ஸ்டேரிங் வந்துருச்சு, பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம அந்த வீலை கம்பேர் பண்ணக்குள்ள சில வந்துட்டு விஷயங்கள் இதில் குறைபாடாக இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ காஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாமா? அலாய் வீல் அப்படின்றது காஸ்ட்லி தாங்க. என்னதான் லுக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் கட்டிங் அப்படின்றது அதிகப்படுத்திட்டாங்க, ஒரு சில பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிறதுனால. அப்போ ஸ்டீல் வீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ரொம்ப கம்மி அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா என்னுடைய காருக்கு நான் செக் பண்ணி பார்க்கக்குள்ள ஆஃபர்லாம் கட் பண்ணி 7500 அப்படின்றது ஒரு 16 இன்ச் அலாய் வீல் அப்படின்றது வருதுங்க. நம்ம ஸ்டீல் வீல் அதே வண்டிக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2000, 3000, 4000லேயே வந்துட்டு அதை நம்மளால் வந்து வாங்கிட முடியும். இதுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65% டிஃப்ரெண்ட் அப்படின்றது இதில் வருதுங்க. கண்டிப்பாக இதை நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த அலாய் வீல் லுக்கு அப்படின்றது நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீல் வீலில் இந்த கேப் அப்படின்றது வந்து போடுறாங்க. ஏன்னா அந்த அலாய் வீலோட கட்டிங் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், பார்க்க லுக் வைஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் நம்மளுடைய கார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய அலாய் வீல் அப்படின்றது அதுவும் டாப் வேரியண்ட்டில் நம்ம போனோம், சீட்டா வேரியண்ட்லாம் போனோம்னா அலாய் வீலில் வந்துட்டு இங்கே குரோம் ஃபினிக்ஸ் அப்படின்றதெல்லாம் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். விலை என்னதான் அதிகமாக இருந்தாலும், அதாவது காசுக்கேற்ற வேலை அப்படின்றது நடக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு ஐஃபோன் ஒரு சில விஷயங்கள் பண்ணுதுன்னா அதே அளவுக்கு 100% வந்துட்டு நம்ம நார்மல் ஃபோனும் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. அதில் ஒரு 90% பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது.
ஸோ அதனால் இந்த டிஃப்ரெண்ட் அப்படின்றது அதில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது உண்மைதான். நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் அலாய் வீல் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு நார்மல் வீல் ஸ்டீல் வீல் சூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ காஸ்ட் கட்டிங் அப்படின்றது அந்த இடத்துல வருங்க. அலாய் வீலுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும், நீங்கள் நார்மல் வீலுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் கம்மி அப்படின்றது வரும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ 4 வீலுக்கு வந்துட்டு நீங்கள் 10,000 வச்சுக்கோங்களேன், 40,000 அப்போ 40,000 அப்படின்றது நீங்கள் நார்மல் வீலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறையும். காஸ்ட் கட்டிங் அப்படின்றது அந்த இடத்துல வரும். இது எப்போவுமே வந்துட்டு எல்லா கார்களுக்குமே இருக்கக்கூடியதாங்க. லக்ஸுரிஸ்லாம் சொல்லலை. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது என்னென்னா 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற காரை மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு மேலாம் நம்ம போகலை. பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார். அதனால தான் இங்கே நிறைய வந்துட்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த கேப் ஓட்டுறவங்க எல்லாருமே ஸோ அவங்க ஃபுல்லாகவே ஸ்டீல் வீலுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. ஆனால் இதில் இன்னும் ஒரு வந்துட்டு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டுமே ஓட்ட போகிறீங்க அப்படின்னா அப்போ கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் அலாய் வீல் போகிறது இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரோடோடைய கண்டிஷனில் இருந்தாலும் சரி அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லாவே கொடுக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தான் ஓடிட்டு இருந்தோம். டெக்னாலஜி வர வர மாறி மாறி போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அந்த வகையில் நம்ம வந்துட்டு சிட்டிக்குள்ள ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அலாய் வீல் இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஒரு சில மித்தெல்லாம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் நான். அதாவது அலாய் வீல் போகக்குள்ள வண்டி கமுறாதுங்க. நீங்கள் நார்மல் ஸ்டீல் வீல்லாம் போனீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது அறிவியல் பூர்வமாக இல்லை வந்துட்டு ரிசர்ச் மூலியமா இதெல்லாம் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. நான் தேடி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு சிலரோட மித்து என்னன்னா, வண்டி வந்துட்டு இப்படி சுழலக்குள்ளே பிரேக் அடிச்சு இப்படி போயிட்டு இப்படி சுழலக்குள்ள பிரேக் அடிச்சு இந்த வெயிட் அப்படியே இந்த பக்கம் திருப்புது, ரொட்டேட் பண்ணுது வண்டியை அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கதை சொல்கிறாங்க. பட் அது எனக்கு உடன்பாடு கிடையாது. அது உங்களுக்கு யாராவது அனுபவம் இருந்தது அப்படின்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. நான் இதில் விட்டு போயிருக்கக்கூடிய விஷயம் கூட இருக்கும். நான் சொல்லியும் நான்றதெல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்லியும் வந்துட்டு இதில் விட்டு போயிருக்கோம். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அலாய் வீலை நான் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சாய்ஸ்குள்ளே போகணுமா, என்னுடைய நீடு என்ன, எனக்கு அழகாக இருக்கணும் வண்டி, எனக்கு வந்துட்டு காசும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். சிட்டி ட்ரைவ் பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக அதுக்குள்ளே போகலாம். அப்போ நான் வந்து ஸ்டீல் வீல் வாங்கி சிட்டியில் ஓடவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஓட்டலாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லுக் அப்படின்ற வித்தியாசம் மாறுபடுது. மைலேஜ் ரொம்ப ரொம்ப மைல்டாக வந்து டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது வருது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க ஓட்டினாலே மைலேஜ் அப்படின்றது மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது தான் இதில் இருக்குது. ஆனால் மேஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துரு பிடிக்காது. அண்ட் அதே போல் இதை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி உங்களுக்கு இது வந்துட்டு லுக் வைஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா மாசாக இருக்குங்க. இதெல்லாம் கம்பல்சரி இதில் இருக்கும். இதுக்காக வேணால் நீங்கள் இதுக்குள்ளே போகலாம். இல்லை நான் காஸ்ட்டு குறைக்கணும், காஸ்ட்டு கட்டிங் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த ஸ்டீல் வீலுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 2 வித்தியாசங்கள் தான். பட் மேஜராக ஒரு காருக்கு இது வந்துட்டு அப்படின்றது கிடையாது. மேஜராக நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது பர்ஃபார்மன்ஸ் தர்றதுக்காக. அதை பற்றி வேணால் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பேசுவோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, நான் சொன்ன தகவல்கள்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள இன்ஃபர்மேஷனோட ஒரு வீடியோவில் வர்றேன். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன், நல்லா போய் பாருங்கள். பாய்.